அனைவருக்கும் அதிகமான குடும்பத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு அப்டேட் வந்திருந்தது இல்லையா, பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 20% இடஒதுக்கீடு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒப்புதல் அளித்து விட்டார் ஆளுநர் அப்படிங்கிற தகவலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் ஒரு வீடியோவும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. சார் நான் வந்து இந்த முடிச்சிருக்கேன், இது தமிழ் மீடியம், இது இங்கிலீஷ் மீடியம், நான் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு பிஎஸ்டிஎம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது என்ன? பர்சன் ஸ்டடிடு இன் தமிழ் மீடியம் அப்படிங்கிறத அதனுடைய விரிவாக்கம். தமிழில் சொன்னால் தமிழ் வழியில் படித்தவர்கள். ஓகே, இப்போ தமிழ் வழியில் படித்தவர்கள்னால் யார் அப்படின்னா, தமிழ் வழியில் தமிழை ஒரு பாடமாக படித்தவங்க தமிழ் வழியில் படித்தவர்கள் அல்ல. நீங்கள் 10வது படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கும் தமிழ் சப்ஜெக்ட் ஒன்று வந்திருக்கும். டிகிரி படிப்பீங்க, டிகிரிலையும் தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட் வரும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து தமிழ் வழியில் படித்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ தமிழ் வழியில் படித்தவர்கள் அப்படின்னா உங்கள் டிகிரி முழுவதும் தமிழில் படிச்சிருக்கணும். ஓகே, ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் வைக்கிறோம் அப்படின்னா உங்கள் டிகிரியை தமிழ் வழியில் பயின்று இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மீடியம் என்ன அப்படின்னா தமிழ் மீடியம், அதுதான் தமிழ் மீடியம். 10th படிக்கிறீங்கன்னா ஃபுல் சப்ஜெக்ட் எல்லாமே தமிழ் வழியில் படிச்சிங்களா, அதுதான் தமிழ் மீடியம். ஓகே, அதே போல் 12th தமிழ் மீடியம் அப்படின்னா 12th ஃபுல்லாக நீங்கள் வந்து தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. அது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்டு செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், எனக்கு வந்து தமிழ் மீடியம் நான் வந்து எலிஜிபிளாக, நான் 10th தமிழ் மீடியம் தமிழ் வழியில் தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சில பேர் கேட்டுருங்க. எஸ், குரூப் 4க்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். குரூப் 4க்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th. இப்போ 10ஆம் வகுப்பு தகுதிக்கு தான் இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. அப்போது 10ஆம் வகுப்பை நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுவும் இந்த தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் அந்த PSTM சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படித்த பள்ளிகளில் இது தலைமை ஆசிரியர்கிட்ட சைன் வாங்கணும், ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், சரிங்களா? அதில் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா போதுமானது. இல்லை உங்கள் டிசிலையோ மார்க் ஷீட்லையோ தமிழ் வழி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது போதுமானது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட்டே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். ஓகே, ஸோ இது வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 10th தரம் அப்படிங்கிறதுனால, 10th தான் தகுதி அப்படிங்கிறதுனால 10th மட்டும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தா போதும். நீங்கள் அதுக்கப்புறம் 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. 10th தமிழில் படிச்சிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணுமா அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் இருக்கா, இருந்தது அப்படின்னா 20% ரிசர்வேஷனில் நீங்கள் வருவீங்க. ஓகே, இதே வந்து ஒரு HSC +2 குவாலிஃபிகேஷன் ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது அந்த +2 குவாலிஃபிகேஷனை நீங்கள் 10th அண்ட் 12th, ஓகே, இது ரெண்டையும் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த PSTM 20%க்கு எலிஜிபிள். ஓகே, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா 12th மட்டும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா போதும், அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி 10th தமிழ் மீடியம், 12th தமிழ் மீடியம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஓகே, இதே வந்து ஒரு டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன் குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? இது எனி டிகிரி. அந்த டிகிரியை நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த PSTM சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் PSTM எலிஜிபிள். ஓகே, PSTM 20% ரிசர்வேஷன் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நீங்கள் 10th 12th தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் யாரும் பார்க்கல. நீங்கள் டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன் நான் சொன்ன மாதிரி குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமினுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது PSTM நீங்கள் வந்து டிகிரியை மட்டும் தமிழில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம PSTM காட்டிட்டு நிறைய பேர் வந்து ஜாப் போயிருக்காங்க. ஸோ அது வந்து தமிழ் வழி படித்தவர்களுக்கான ரிசர்வேஷனில் போயிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க அப்படின்னா 10th தமிழில் படிச்சிருக்கணும், 12th தமிழ் வழியில் படிச்சிருக்கணும், அதே போல் டிகிரியும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அனைத்து கல்வி தகுதிகளும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். அப்போது எந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்து அது டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா 10th 12th டிகிரி இது மூன்றுமே தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்கும். 12th குவாலிஃபிகேஷன் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷனாக இருந்தால் நீங்கள் 10th 12th நீங்கள் தமிழ் வழியில் படித்த மாணவர்களாக இருந்தால் போதுமானது. ஒரு டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா 10th டிப்ளமோ ரெண்டையுமே தமிழ் வழியில் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ மட்டும் தமிழ் வழியில் முடிச்சிருந்தா கிடையாது. ஓகே, அதே போல் நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு லேட்டரண்டில் போயிருக்கீங்க, 10th தமிழ் மீடியம் 12th தமிழ் மீடியம் டிப்ளமோவும் தமிழ் மீடியமில் படிச்சிங்கன்னா தான் அந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷனில் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த விவரம். ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, சார் நான் வந்து 10th தமிழ் மீடியம் படிச்சிட்டேன், 12th தமிழ் மீடியம் படிச்சிட்டேன், ஆனால் என்னோட டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம். ஓகே, இப்போ நான் வந்து குரூப் 4க்கு வந்து தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் கேட்க முடியுமா? தாராளமாக கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான், 10th குவாலிஃபிகேஷன், குரூப் 4 வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். அதுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தால் போதும், நீங்கள் அது எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சில மாணவர்கள் அந்த சந்தேகத்தில் இருந்து ஓகே எனக்கு வந்து ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நீங்கள் அதை முழுமையாக புரிஞ்சுக்கல. அந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இதை சொல்கிறாங்க, அதுக்கான தகுதிக்கு நம்மக்கிட்ட நம்ம தமிழ் மொழியில் படிச்சிருக்கீங்களா, அப்போ ரிசர்வேஷன் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் சில மாணவர்கள் நான் வந்து 10th தமிழ் மீடியம், 12th தமிழ் மீடியம், டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியமில் முடித்தேன் சார், இன்னொரு டிகிரி கரஸ்பாண்டன்ஸில் போட்டு நான் வந்து தமிழ் மீடியம் முடிச்சிருக்கேன், நான் வந்து தமிழ் மீடியம் இப்போ வந்து ரிசர்வேஷன் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி தெளிவான விளக்கங்கள் அவங்க கொடுக்கல. பட் இந்த குவாலிஃபிகேஷன் PSTM பற்றி பார்க்கும்போது நீங்கள் 10th தமிழ் மீடியம் முடிச்சிருக்கணும், 12th தமிழ் மீடியம் முடிச்சிருக்கணும், டிகிரியும் உங்ககிட்ட தமிழ் மீடியமில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ மூணுமே வந்து தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க, நீங்கள் இன்னொரு டிகிரி படிச்சிருக்கீங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் எலிஜிபிள். ஸோ இது நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது தெளிவாக அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுக்கலாம், இல்லை இன்னொரு அப்டேட் கொடுத்து அவங்க தெளிவாக விளக்கினா உங்களுக்கு புரியும். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் மீடியம் படித்து கரஸ்பாண்டன்ஸில் எக்ஸ்ட்ரா வந்து தமிழ் மீடியம் படிக்கிறீங்க இல்லையா, தமிழ் மீடியம் படித்த மாணவர்கள் 10th 12th தமிழ் மீடியம், அதே போல் கரஸ்பாண்டன்ஸில் தமிழ் மீடியம் படிச்சிருக்கவங்க எலிஜிபிள். அதாவது நான் வந்து ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியமில் நான் வந்து ஒரு டிகிரி வச்சுருக்கேன், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து தமிழ் மீடியம் ஒரு கோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த பதில். ஓகேவா? ஸோ முழுமையான விளக்கம் கொடுத்தா நம்ம பார்க்கலாம். ஸோ PSTM அப்படிங்கிறது நீங்கள் படித்ததாக மட்டும் போதாது, அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து எக்ஸாம்ஸ் எழுத வரீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுரிமை கிடைக்கும், அவ்வளோதான். சரிங்களா? இருக்கக்கூடிய வேகன்சியில் 20% இடஒதுக்கீடு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் 10th 12th படிக்கலனா, தமிழ் மீடியமில் படிக்கலனா கூட இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களா இருந்தாலும் டிகிரியை வந்து அவங்க இங்கிலீஷ் மீடியம் ஏற்கனவே முடிச்சிருப்பாங்க. இந்த போஸ்டிங்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசர்வேஷனுக்காகவே ஏதாவது ஒரு டிகிரியை வந்து தமிழ் மீடியமில் கரஸ்பாண்டன்ஸில் போட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் உள்ள போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 10th 12th டிகிரி எல்லாமே நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தா அந்த டிகிரி லெவல் போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள். அந்த தமிழ் மீடியம் எலிஜிபிள்னா அந்த PSTMக்கு எலிஜிபிள், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ மற்றவங்களாம் அப்ளை பண்ண முடியாதா, தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அப்படி இல்லை, அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே வருவாங்க, மற்ற வேகன்சிஸுக்கு நீங்கள் காம்ப்ளீட் பண்ணுவீங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ உங்கள் கம்யூனிட்டி வைஸ் அந்த மாதிரி பிரிஞ்சிடும். ஓகே, இவ்வளோதான் விஷயம். ஸோ இது போன்ற மேலும் சில தகவல்களுக்கு வந்து நம்முடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய அப்டேட் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வந்து தொடர்ந்து போட்டுருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் குரூப் 4க்கான வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் அதிகமாக டைம் ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் தரேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸாம் ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ் வந்து டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு, வீடியோ கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வேணாலும் வரலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை ஒரு ஷெட்யூல் கொடுத்து நான் வந்து ஃபாலோ பண்ணணும், டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து ஒரு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது செகண்ட் பேட்ச் வந்து குரூப் 4க்கான தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேட்ச். ஓகே, ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.